Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி மூவியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மூவி இல்லை, இது ஒரு சீரீஸ். ஓகேவா? ஒரு சூப்பரான ஃபேண்டசி வெப் சீரிஸை பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வெப் சீரிஸ்லாம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் டேரெக்டாக ரிலீஸ் ஆன ஒரு சீரிஸ் தான். சீரிஸ் நேம் பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த சீரீஸில். ஸோ ஹீஸ் அ ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். குட் அண்ட் பேட் ட்ரீம்ஸோட காடு. இந்த காடை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் 100 years ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கிறான் அவனுக்கு தேவையான ஒரு விஷயத்துக்காக. 100 years அந்த காடெல்லாம் அந்த இடத்த விட்டு வெளியே வர முடியல. அவன் கேட்டதையும் இந்த காட் கொடுக்கல. திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அதை யூஸ் பண்ணி அந்த காட் பார்த்தீங்கன்னா அவனோட இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறான். இப்போ அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு அவங்களோட வேல்டுக்கு போய் பார்க்கும்போது அங்கே எல்லாமே மாறி இருக்குது. திருப்பி அவனோட வேல்டை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஸோ இதுதான் பேசிக்கான ஒன்லைன் ஸ்டார்டிங் பிளாட். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. மோர் தென் ஃபஸ்ட் இதுலேயே ஒரு 8 to 10 எபிசோடு வரும். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு எல்லா எபிசோடுமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 8 எபிசோடு மேபி. அதில் இந்த 5th எபிசோடு வரும் பாருங்கள். ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஒரு சீன் நடக்கும். இந்த சீரீஸில் ஒரு ரூபி கிறிஸ்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது அந்த காடோடது. அந்த காடை ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்ச மெஜிஷியனோட ஒய்ஃப் அதை திருடிட்டு போயிடுவா. 100 yearsக்கு அப்புறம் அதை எடுக்க ட்ரை பண்ணுவான். அப்போது அந்த மெஜிஷியனோட ஒரு சன், ஓகேவா, ரொம்ப ஓகே, அவன் கொஞ்சம் வித்தியாசமான கிரேசியான பர்சன். அவங்ககிட்ட அந்த ரூபி போயிடும். அதை யூஸ் பண்ணி அவன் சில விஷயம்லாம் பண்ணுவான். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே உண்மையை மட்டும் பேசினா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சீன் காட்டுவாங்க. சிலர் சாப்பிட்டுட்ருப்பாங்க, சிலர் குக் பண்ணிகிட்ருப்பாங்க. அங்கே போய் எல்லாருமே உண்மையை பேச வைப்பான் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி. அங்கே சில மேஜிக்லாம் நடக்கும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும். சில சீன்ஸ் இருக்குது, அது எல்லா டைப் ஆடியன்ஸுக்கும் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக சைக்காலஜிக்கல் பேஸ்டு இருக்கும். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களால பொய்யே பேச முடியாது, உண்மையை மட்டும்தான். ஸோ அதனால் அங்கே ஒரு பெரிய வயலண்ட்டான ஒரு சீனே நடக்கும். ஸோ அது இம்ப்ரெசிவாக இருக்கும். பட் அடுத்தடுத்த எபிசோடில் அவனை ரொம்ப ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடுவான். ஸோ இதோட செகண்ட் சீசன் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் திஸ் இயர் தான் ரிலீஸ் பண்ணாங்க, 2025. ஸோ அதுவுமே டப்பிங் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பியூரான ஃபேண்டசி மேஜிக் ரிலேட்டடான சீரீஸ் தான். நிறையா டிஃப்ரெண்டான பிளேஸ், வேர்ல்டு, ட்ரீம் வேர்ல்டு இந்த மாதிரிலாம் காட்டுவாங்க. ஸோ க்ரீச்சர்ஸ் கூட சிலது இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ரேவன்ஸோட லுக் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ இப்போ அந்த காடை பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன் ஒரு ஹாஸ்டேஜ் மாதிரி அவனோட இடத்துல பிடிச்சி வச்சுருக்கான். அவனால் அங்கேருந்து வெளியே போக முடியாத மாதிரி. இப்போ அந்த மெஜிஷியனோட பையன் ஒரு 1 or 2 times ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் அந்த மெஜிஷியன் வந்து அதை ஸ்டாப் பண்ணிடுவான். நீ அவனை ரிலீஸ் பண்ணனா அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி நம்ம எல்லாரையுமே அவன் ஃபினிஷ் பண்ணிடுவான் அப்படின்னு. ஸோ டைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த காட்ஸை வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்காக ஒரு ரேவன் வரும், க்ரோ. பட் அதையுமே அந்த மெஜிஷியனோட பையன் ஷூட் பண்ணிடுவான். அதுதான் பெரிய ஷாக். பிகாஸ் அவன் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் பார்த்துப்பான். பட் இன்னும் அந்த காடுக்கு பயங்கர கோபமாகுது. உடனே நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோபத்தில் இருக்கான். இப்போ இதுக்கு அடுத்து ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நைட்டு அங்கே இருக்கக்கூடிய காட்ஸில் ஒருத்தனுக்கு தூக்கம் வரும். அவனுக்கு தூக்கம் வந்ததும் இந்த காட் என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட பவரை யூஸ் பண்ணி அவனோட தூக்கத்துக்குள்ளே போய், பிகாஸ் இவன் காட் ஆஃப் ட்ரீம் இல்லை. ஸோ அதனால் அந்த காட் அந்த பர்சனோட ட்ரீமுக்குள்ளே போய் பயமுறுத்தி ஷூட் பண்ண வைப்பான். அவனுமே கையிலேருந்து கன்னை எடுத்து அந்த ஷீல்டை ஷூட் பண்ணுவான். அந்த ஷீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் ஆனதும் அந்த காட் வெளியே வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவான். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மெஜிஷியன் இந்த மாதிரி எல்லாரையுமே பயங்கரமாக பனிஷ் பண்ணுவான். இப்போ பனிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட உலகத்துக்கு போவான். ஸோ இப்போ அந்த காட் அவனோட வேர்ல்டுக்கு போகும்போது பயங்கர ஷாக். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அவனோட மொத்த வேர்ல்டுமே அழிஞ்சு போயிருக்கும். அவனோட க்ளோஸ் ஒரு பர்சன் மட்டும் அங்கே இருப்பாங்க. கிட்டத்தட்ட அவங்க மக்கள்லாம் பல வருஷமாக அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வரலை அப்படிங்கிறதுனால எல்லாருமே வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
இப்போ அந்த காடோட மிஷின் என்ன அப்படின்னா அவனோட வேல்டை ப்ளஸ் அவனை விட்டு போன அந்த மக்களை திருப்பி உருவாக்கணும், திருப்பி கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதுக்கான சில விஷயங்கள்லாம் கேட்பான். பட் அதுக்கு தேவையான ஒரு 3 ஐட்டம்ஸ் அவங்ககிட்ட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாண்ட் ப்ளஸ் ஒரு ரூபி மாதிரி ஒரு ரூபி கிறிஸ்டல், அப்புறம் இன்னொரு திங். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆக்சுவலாக இதை யார் எடுத்திருப்பா அப்படின்னா அந்த மெஜிஷியனோட பையன், மெஜிஷியனோட ஒய்ஃப். இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க முன்னாடியே வேறு இடத்துக்கு ஓடிடுவாங்க. இப்போ அந்த காடுமே அவன் வேர்ல்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சிலர் மூலமாக அதை கண்டுபிடிச்சி ரிக்கவர் பண்ண ட்ரை பண்ணுறான். பிகாஸ் அது எல்லாமே இருந்தால் தான் அவனோட பவர் பார்த்திங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவியை பற்றி பார்க்கலாம். வெப் சீரிஸ், ஓகேவா? ஸோ அந்த வெப் சீரிஸ் ஆக்சுவலாக நான் எப்படி மறந்தேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. இப்போ ரீசெண்ட் டைமாக தான் இதை நான் பார்த்தேன். ஆக்சுவலாக இது ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன ஒரு வெப் சீரிஸ் தான். ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஓகே. ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லா டைப் ஆடியன்ஸுக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஃபேண்டசி ரிலேட்டடான அந்த மேஜிக் ரிலேட்டடான வெப் சீரிஸ்லாம் ரொம்ப அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் அப்படிங்கிற வெப் சீரிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணாங்க, டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த சீரியஸோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்மேன் பார்த்தீங்கன்னா குட் அண்ட் பேட் ட்ரீம்ஸோட காடு, ஓகேவா? அப்படி இருக்கிற காடை ஒரு சாதாரண ஹியூமன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சில மேஜிக்லாம் தெரியும், சில புக்ஸோட பவர்ஸ், சில மேஜிக் வேர்ட்ஸ் இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அந்த காடை பார்த்திங்கன்னா ஹாஸ்டேஜ் மாதிரி சிறைப்பிடிச்சு வைக்கிறான். அவனுக்குன்னு ஒரு பெரிய கிளாஸாலான ஒரு ஜெயிலை ரெடி பண்ணி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனை லாக் பண்ணி வைக்கிறான். ஸோ அந்த காடுமே எவ்வளோ ட்ரை பண்ணியும் அங்கேருந்து அவனால் வெளியே எஸ்கேப் ஆக முடியல, அந்த இடத்தையுமே அவனால் பிரேக் பண்ண முடியல. இப்போ இந்த மெஜிஷியனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் தேவை, அதாவது அழிவே இல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு பவர் தேவை. இவனும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டுக்கிட்ட டீல் பேசுகிறான். நான் கேட்குறத நீ கொடுத்துட்டேன்னா உன்னை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், இல்லை எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் தான் ஹாஸ்டேஜாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த கார்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் அவன் என்ன பேசினாலும் எதுவும் கேட்காம அமைதியாக அங்கேயே இருக்கான். டெய்லி பார்த்தீங்கன்னா அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ளஸ் அந்த இடத்த சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்காக கார்ட்ஸ்லாம் போடுறாங்க. அந்த இடத்துக்கு 2 கார்ட்ஸை வச்சுருப்பாங்க. அந்த கார்ட்ஸுக்கு தூக்கம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மருந்துகள்லாம் கொடுப்பாங்க. பிகாஸ் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களோட ட்ரீமுக்குள்ளே போய் அவங்கள வச்சு அந்த லாக்கை அந்த கார்டு ஓப்பன் பண்ண வச்சுருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. 100 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு அங்கே தான் இருக்கான். அவனோட உலகத்துலேருந்து இங்கே அவனை அந்த மெஜிஷியன் லாக் பண்ணி வச்சுருக்கான். இந்த 100 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அந்த கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், அமைதியாக இருப்பான். அந்த மெஜிஷியனோட பையன் கேரக்டர் ஒருத்தர் இருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா 2-3 வாட்டி போய் பேச ட்ரை பண்ணுவான். எனக்குமே நீங்கள் இங்கே இருக்கிறதுல விருப்பம் இல்லை, என்னால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு அடுத்தடுத்த சீனில் நிறைய இன்சிடென்ட் நடக்கும்.